அனைவருக்கும் வணக்கம். வாட்டர் டிவினர் மாஸ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு புனிதமான நாள், கிறிஸ்மஸ் திருநாள். ஸோ இன்றைக்கி வந்து என்னுடைய ஊர், அதாவது மைக்கேல் பாளையத்தில் நான் வந்து இன்றைக்கி போர் பாயிண்ட் வந்து செக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நம்ம மைக்கேல் பாளையம் எடுத்துக்கிட்டாவே ஜியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் படி நமக்கு சார்னோகைட், மிக்மாடைட் இந்த 2 பாறை அமைப்புகள் வந்து இங்கே வந்து வலுவான பாறை அமைப்புகள் வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ இங்கே மட்டங்கள் வந்து சில இடங்களில் சரியாக கவனிக்காமல் கொடுக்குற பட்சத்தில் நிறைய இடங்களில் இதாகிடும். அதாவது கரெக்டான அந்த ஃப்ராக்சர், பியரிங் ராக், அந்த வாட்டர் பியரிங் ராக் இதெல்லாம் வாட்ச் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் மைக்கேல் பாளையம். ஸோ இங்கே தான் நம்ம சர்வே எடுத்திருக்கோம். இங்கே வந்து நமக்கு பல இடங்களில் நம்ம இந்த இடத்துல ஆய்வு செஞ்சு அதில் நல்ல ஒரு இடத்த தேர்வு செஞ்சுருக்கோம். பல கம்பேரிஷன், ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு, அதனுடைய பாறையினுடைய தன்மைகள், அந்த ஃப்ராக்சர், இதெல்லாம் எல்லாமே கம்பேர் பண்ணி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இரவு நேரம் ஆயிடுச்சு. ஸோ அங்கே தான் இன்றைக்கி பாயிண்ட் ஓடுது. ஸோ அதில் எப்படி நமக்கு தண்ணி வருது, ஸோ ரிசல்ட் எப்படி எடுத்திருக்கோம். 3 மட்டங்கள் நம்ம சொன்ன மாதிரி உடஞ்சது. 150 ஒரு மட்டமும், அடுத்து 350 இன்னொரு மட்டமும், அதுக்கடுத்து 950 இன்னொரு மட்டமும் நம்ம எதிர்பார்த்துருக்கோம். ஸோ அதை மாதிரி உடஞ்சிருக்கு. ஸோ அது இந்த வீடியோ பதிவில் முழுமையாக இந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதை எல்லோரும் பார்த்து ஸோ எப்படி நம்ம பாயிண்ட்லாம் பார்த்துருக்கோம், ஸோ எப்படி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி இப்போ பாயிண்ட் கொடுக்குறோம், ஸோ அப்படின்றத பார்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட் நமக்கு புகை வந்துச்சு. ஸோ அப்படியே அந்த புகை வந்து மட்டம் உடஞ்சி அந்த புகை மாறக்கூடிய அமைப்பு சூழல் வந்து அப்படியே டவுன் ஆகி அப்படியே தெரியுது பாருங்கள். லைட்டாக அந்த நேரத்தில் ஒரு கல், மண் அந்த மாதிரி வந்தது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு மட்டம் உடஞ்சிருச்சு. அவுட்புட் வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு டவுன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அடுத்து நமக்கு மட்டம் வந்து உடஞ்சிருச்சு.